அந்தம் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கொடியது உனக்கில்லையே நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கொடியது உனக்கில்லையே நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமா ஏற்றிடும் தவமே வித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கொடியது உனக்கில்லையே நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சித்தர் என்றும் சிறியர் என்றும் அறியனாத சீவர்கள் சித்தர் இங்கு இருந்தபோது பித்தர் என்று எண்ணுவீர். மூச்சு ஒரு தடவை அப்பா ஓம் நம சிவாயன்னு உச்சரிக்காத நாளே கிடையாதுமா. உங்க புருஷன் எந்த பாவமும் அறியாதவர். அது இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும். அதனால எந்த தண்டனையும் இல்லாம திரும்பி வந்துருவார். உங்க வாக்கு பலிக்கிட்டயா? சரியா, நான் வரேன். அப்பா, நானும் அத்தை கூட போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, வாங்க. இந்த அம்மாவோட புருஷன் தூக்கு தண்டனை கைதியா? ஆமா, அவர் பேர் ராமண்ணா. இந்த ஊர் வைஸ் பிரசிடென்ட். விசித்திரம் என்னன்னா, ஒரு எறும்ப கூட கொல்ல துணியாதவர். தீவிர சிவபக்தர். ஓம் நமச்சிவாயன்னு அவர் உச்சரிக்காத நேரமே இல்லை. எப்பவும் சித்தர்களோட தொடர்புடையவர். குறிப்பா காக்கை சித்தர் இவருக்கு மட்டும் காட்சி தருவார். அப்படி ஒரு உயர்ந்த மனிதர். ஏன் இவரே ஒரு மகான்னு சொல்லலாம். இப்படிப்பட்டவர் தான் தூக்கு தண்டனை கைதியா சிறையில் இருக்கார். எதனால அப்படி? காரணம் என்னன்னு ஊருக்குள்ள பல பேர் பலவிதமா பேசிக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னு அந்த ஈஸ்வரனுக்கு தான் வெளிச்சம். ராமண்ணாவுக்கு ஒரு பொண்ணும் கண்ணன்னு ஒரு பையனும் இருக்காங்க. ஆனா அவர் பையன் கடவுளே இல்லைன்னு சொல்ற ஒரு நாத்திகவாதி. பிருந்தாவுக்கு பட்டணத்துல வேலை கிடைச்சது. இந்த ஊர் வழக்கப்படி அந்த வேலைக்கு சேரலாமா வேண்டாமான்னு ரசமணீஸ்வரர் கிட்ட அனுமதி கேட்டிருக்கணும். ஒருவேளை அனுமதி கிடைக்கலனா நீ இந்த வேலையில சேர முடியாதுன்னு சொல்லி அவ தம்பி கண்ண அவளை கொண்டு போய் வேலையில சேர்த்து விட்டுட்டு வந்த. ஆனா
வேலைக்கு போன இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை. அத விசாரிக்க போன ராமண்ணாவை போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. அப்ப அவர் கையில தீவிரவாதிங்க பயன்படுத்தின துப்பாக்கி இருந்ததா. பல பேரை கொன்ன தீவிரவாதின்னு அவர் மேல கேஸ ஃபைல் பண்ணிட்டாங்க. அந்த சம்பவத்துக்கு பிறகு பிருந்தா பிரம்ம பிடிச்சவளாயிட்டா. ராமண்ணாவும் மௌனி ஆயிட்டாரு. கோர்ட்ல கேட்ட எந்த கேள்விக்கும் அவர் பதில் சொல்லவே இல்லை. என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியாத நிலைமையில பிருந்தா இருந்தா. போலீஸ் சுமத்தின எந்த குற்றச்சாட்டையும் ராமண்ணா மறுக்கல. அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லாததுனால அவரே குற்றவாளின்னு தண்டனையும் கொடுத்துட்டாங்க. இது சார்பா ஜனாதிபதிக்கு கருணை மனு அனுப்பியிருக்கு. இன்னும் எந்த பதிலும் வரல. பாத்தீங்களா, புருஷனையும் மகளையும் காப்பாத்த சிவனே கதின்னு அவனையே சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அப்பா, நான் வீட்டுக்கு போட்டுமா? சரிம்மா, நான் சாரோட பேசிட்டு வந்துடுறேன். போயிட்டு வரேங்க. சார், நம்ம போலாம் வாங்க. பிருந்தா, எத்தனை நாள் இப்படியே இருக்க போறீங்க? என்ன நடந்ததுன்னு நீங்க சொன்னாதானே உங்க அப்பாவை காப்பாத்த முடியும். பிருந்தா, உண்மையிலேயே உங்களுக்கு பிரம்ம பிடிச்சிருக்கா இல்ல பிடிச்சது போல இருக்கீங்களா? வாய் திறந்து பேசுங்க பிருந்தா. நீயா? அம்மா வீட்ல இல்ல, நீ மட்டும் எதுக்கு இங்க தனியா வந்த? எதுக்கு வரேன்னு உனக்கு தெரியாதா? இப்ப எங்க குடும்பம் இருக்கிற நிலைமையில என்னால உன்னை பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாது. தன்னன் தனியா நீ இந்த வீட்டுக்கு வரதை யாராவது பார்த்தாங்கன்னா கண்ணு காது மூக்கு வச்சு உன்னை பத்தி தப்பா கதை கட்டிடுவாங்க. அதனால அது உனக்கும் கஷ்டம், எனக்கும் சங்கடம். பேசாம உங்க அப்பா பாக்குற வசதியான மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழற வழிய பாரு. என்ன மறந்துரு. ரொம்ப சுலபமா சொல்லிட்ட. உன்னை மனசுல வச்சுக்கிட்டு எப்படி என்னால இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? என்ன வேண்டான்னு சொல்ல உனக்கு 1000 காரணம் இருக்கும். ஆனா உன்னை மறக்க எனக்கு எந்த காரணமும் கிடையாது. இப்போ நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கீங்க. ஆனா இந்த கஷ்டத்துல இருந்தெல்லாம் ஈஸ்வரன் உங்களை மீட்டுடுவாரு. போதும், நிறுத்து. அந்த பேரை கேட்டாலே என் ரத்தம் கொதிக்குது. சாமி சாமி, நீ ஏன் தான் இப்படி மாஞ்சு போயிட்டு இருக்கீங்களோ?
இந்த உலகத்துல எங்க அப்பா போல ஒரு பக்தர் உண்டா? அவருக்கே இந்த கதினா எனக்கு அந்த சாமியே வேண்டாம். நீ பண்ணின தப்புக்கு எதுக்காக சாமியை குத்து சொல்ற? என்ன இந்த ஊர் கட்டுப்பாட்டை மீறி அந்த ஈஸ்வரன் உத்தரவு இல்லாம எங்க அக்காவை நான் வேலைக்கு சேர்த்து விட்டு சாமி குத்தம்னு சொல்ல போறேன் அதானே? வேண்டாம், பெரிய குத்தம் பண்ணிட்டுதா என்னால ஏத்துக்க முடியாது. கடவுள் ஒருத்தர் இருக்கிறது நீங்க சொல்றத என்னால நம்ப முடியாது. முதல்ல இந்த இடத்த நீ காலி பண்ணு. உன்ன மாதிரி வீராப்பா பேசின எத்தனையோ பேரை தன்னோட திருவடியில விழுந்து கும்பிட வச்சிருக்காரு நம்ம ஊரு ரசமணீஸ்வரர். உனக்குள்ளயும் அப்படி ஒரு மாற்றத்தை நிச்சயமா அவரால உண்டு பண்ண முடியும். அன்னைக்கு நீயும் அந்த ஈஸ்வரனோட புகழ் பாடுவ. அப்பவே அவர் நம்மளையும் சேர்த்து வைப்பாரு. அது வரைக்கும் நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். இது கோவில் பிரசாதம். உனக்காக இல்லைனாலும் எனக்காக இதை அழிச்சிடாத. நான் வரேன். ஐயா, அது என்ன மரம்? எல்லாரும் சுத்தி வராங்க. இது கோயிலோட விருட்சம் சார். உங்களுக்கு வேண்டுதல் ஏதாவது இருந்ததுன்னா அதை நினைச்சுக்கிட்டு மரத்தை சுத்தி வரலாம். இப்போதைக்கு என்னுடைய ஒரே வேண்டுதல், இந்த ஊரை பத்தி ஆராய்ச்சி பண்ண ரசமணீஸ்வரரோட அருளும் சித்தர்களோட அனுமதியும் வேணும். அப்போ வேண்டிக்கிங்களேன். உங்களுக்கு எதுவும் வேண்டுதல் இல்லையா? எனக்கும் இருக்கு. என் மகளுக்கு ஒரு நல்ல வரம் வேணுங்கிற வேண்டுதல். அப்புறம் என்ன, நீங்களும் வாங்க சுத்தலாம். போலாம் வாங்க. வாங்க சார். ஏய், பிறந்ததோட சரி வளரவே இல்லையா? அடி இங்க கூட ஒரு கல்வெட்டு இருக்கு. ஆமா, இது போல கல்வெட்டுகள் இங்க நிறைய இருக்கு. அங்க நீங்க பார்த்தது தமிழ்ல இருந்தது, இங்க வேற மொழியில இருக்கு. எங்க யாராலையும் படிக்க முடியல, உங்களால முடிஞ்சா படிச்சு பாருங்களேன். ரவி சார், வந்துட்டேன் சார். சார் பிரஷ். இந்தாங்க சார். லென்ஸ். நோட்டை கொடு. சார், இது என்ன மொழின்னு தெரியுதா? தெரியுது, பாலி மொழி. உங்களுக்கு படிக்க தெரியுமா? ம். என்ன சார் எழுதியிருக்கு? தமிழ்ல பாட்டாவே படிச்சிடுறேன். சரிங்க. ஜெய ஆவணி இதனில் வில்லாளனே விரைந்திங்கு வர
பயமே இனி வரும் நாளில் சோதனைகள் அம்பலத்தே. சோதனை இதனை வெல்ல உச்சமே, அன்றேல் அச்சமே. அந்த பாட்டுக்கு என்னங்க சார் அர்த்தம்? இப்போ ஜெய வருஷம் ஆவணி மாசம் தான் நடக்குது. இந்த நாள்ல இங்க வரப்போற ஒருத்தனால கோயிலுக்கும் இந்த ஊருக்கும் பெரிய ஆபத்து இருக்குன்னு பாட்டு வந்து, கோயிலுக்கும் இந்த ஊருக்கும் பெரிய ஆபத்து இருக்குன்னு பாட்டு வந்து. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, இந்த பாட்டு அப்படித்தான் சொல்லுது. ஜெய ஆவணி இதனி. இப்ப நடக்கிறது ஜெய வருஷம் ஆவணி மாசம். வில்லாளன் விரைந்திங்கு வர. வில்லாளன்னா விஜயன், அர்ஜுனனை தான் சொல்லுவோம். அப்படி பேருள்ள ஒருத்தன் இந்த ஊருக்கு சீக்கிரத்துல வரப்போ. பயமே இனி வரும் நாளில் சோதனைகள் அம்பலத்தே. அம்பலத்தேனா கோயில்னு அர்த்தம். இனி வர்ற நாள்ல இந்த கோயிலுக்கு சோதனைகள் வர காத்திருக்கு. சோதனை இதனை வெல்ல உச்சமே. சோதனைகள்ல வெற்றி கண்டுட்டா இந்த கோயிலோட இந்த ஊரோட பெருமையும் பாரம்பரியமும் பாதுகாக்கப்படும். அன்றேல் அச்சமே. சோதனைகள்ல தோத்து போயிட்டா பல இழப்புகளை சந்திக்க வேண்டி வரும். இப்ப நடக்கிற ஜெய வருஷம் ஆவணி மாசமும் இனி வரப்போற நாட்கள்ல ஒருத்தனால வரப்போற சோதனைகளையும் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பாலி மொழியில பாட்டா கல்வெட்டுல எழுதி வச்சிருக்காங்கன்னா, நடக்கிற சம்பவங்கள் அத்தனையும் முன்னாடியே முடிவு செய்யப்பட்டதா? அப்ப ராமண்ணான்னு ஒரு சிவபக்தர் தூக்கு தண்டனை கைதியா ஜெயில்ல இருக்கிறது கூட முன்னாடியே எடுக்கப்பட்ட முடிவு தானா? அப்ப இந்த முடிவெல்லாம் எடுத்தது யாரு? இத பாடலாம் எழுதினது யாரு? இதுல என்ன சந்தேகம்? நாமெல்லாம் வெறும் கருவிதானே. இது எல்லாம் ஈஸ்வரனுடைய திருவிளையாடல் தான் இருக்கும். ஐயா, இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே பிரமிப்பாவும் ஆச்சரியமாவும் இருக்கு. பாட்டாவே எழுதியிருக்குன்னா உங்களை இங்க வர வச்சது கூட அந்த ஈஸ்வரனுடைய செயலா தான் இருக்கும். அப்போ உங்க வேலையை செய்ய ஈஸ்வரன் உங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாருன்னு தான் அர்த்தம். சோதனைகள் வரப்போற இந்த காலகட்டத்துல உங்களை மாதிரி விவரமானவங்க எங்க கூட இருக்கிறது தான் நல்லது. தயவு செஞ்சு எங்க ஊர்லயே நீங்க தங்கி உங்க வேலைகளை தொடரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நான் இங்க தங்கறதுக்கு இடம் ஏற்பாடு பண்ணணுமே. கண்டிப்பா நீங்க எங்க தங்கணும்னு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். டேய் பாண்டி, என்னங்கய்யா? சாரை நம்ம கோயில் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தங்க வை. வாங்கய்யா, இந்த வீடுதான். வாங்க சார், வாங்க. ஐயா, வீடு பிடிச்சிருக்குங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிங்க சார். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இங்க தங்கி உங்க வேலையில பாக்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இனிமே நான் இங்க இருக்க வேண்டிய அவசியம் நினைக்கிறேன், இல்லையா சார்? சரிப்பா, எனக்கு ஏதாவது தேவைன்னா நான் உனக்கு கால் பண்றேன், உடனே வந்துரு. சரிங்க சார். ஆனா இங்க திரும்ப வர நினைச்சா கொஞ்சம் பயமா இருக்கு சார். அது மட்டும் இல்லாம ஒரு பாட்டு வேற படிச்சு சொல்லிட்டீங்களா, நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு சார். சரி, என்ன இருந்தாலும் நான் இங்க தங்கி எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்காம போக மாட்டேன் சார். ஜாக்கிரதையா இருங்க சார். ரவி சார், இது வண்டிக்கு, இது உனக்கு. ரொம்ப நன்றி சார். நான் கிளம்புறேன் சார். போயிட்டு வா. வரேன் சார். சார், இந்த வீட்டுல வந்து தங்குறவங்களுக்கு சமைச்சு தர ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் அவங்க செஞ்சு தருவாங்க. அப்படியா? ஆமா சார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இங்க சிகரெட், பீடி, தண்ணி எதுவும் கூடாதுங்க. சித்தரிங்க கண்ணுக்கு தெரியாம எதையும் செய்ய முடியாது. மாட்டிக்கிடாதீங்க. சரிங்க பாண்டி, அவ்வளவுதானா? இன்னும் இருக்கா? அவ்வளவுதாங்க. நானும் கிளம்புறேங்க. ஏதாவது வேணும்னா ஐயாவுக்கு போன் பண்ணி சொல்லுங்க, நான் கொண்டாந்து கொடுத்துருவேங்க. சரி. பாண்டி, இத செலவுக்கு வச்சுக்கோ. வேண்டாங்க, எங்க ஐயா எங்களை நல்லபடியா வச்சு பாத்துக்கிறாரு.
இது போல யார் கொடுத்தாலும் நாங்க வாங்குறது இல்லைங்க. கோச்சுக்காதீங்க, நான் வர்றேங்க. அப்புறம் ஜாக்கிரதையா இருங்க.